வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இரட்டை குடியுரிமை பெற்றவர்களை முதலில் அடையாளம் காண முடியாதா? தேர்தல்கள் ஆணைக்குழு பதில். நினைவேந்தல்களில் போலீசாரின் அத்துமீறல்களை ஜனாதிபதி கட்டுப்படுத்த வேண்டும் என சித்தார்த்தன் தெரிவிப்பு. அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான உதவி செயலாளர் டொனால்ட் லூவுக்கும் தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல். பாண்டிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்க போலீசார் தடை, பெருமளவு போலீசார் குவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். எந்த ஒரு தேர்தலுக்கும் வேட்புமனு தாக்கல் செய்யும் நபர்களின் இரட்டை குடியுரிமை குறித்து விசாரணை நடத்தும் திறன் தனது ஆணையத்திற்கு இல்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இரட்டை பிரஜா உரிமை கொண்ட ஒருவர் தேர்தலில் போட்டியிட்டால் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு நபரும் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என அதன் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அந்த தேர்தல்களுக்குரிய சட்டமூலங்களுக்கு ஏற்ப நடவடிக்கை மேற்கொள்ள மாத்திரமே எங்களால் முடியும். சட்டங்களை மீறி எங்களால் செயற்பட முடியாது. குறித்த ஒரு நாளிலேயே வேட்புமனு தாக்கல் செய்ய வழங்கப்படுகிறது. இந்த குறுகிய காலப்பகுதிக்குள் இவ்வாறான விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது. அதற்கான திறனும் எங்களிடம் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பாக அண்மையில் வெளியிட்ட அறிவிப்பு தொடர்பிலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கருத்து வெளியிட்டார். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவது அவசியம். தேர்தல்கள் தொடர்பான கேள்விகள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருவதால் அரசியலமைப்பின்படி தேர்தலை நடத்துவோம் என்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே எதிர்வரும் ஜூலை 17ஆம் தேதிக்கு பின்னர் தேர்தல் தொடர்பிலான உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய குடியுரிமை கொண்டுள்ள காரணத்தினால் அண்மையில் டயானா கமயேவின் பதவி பறிபோனது. இந்த சம்பவத்தின் பின்னர் இரட்டை குடியுரிமை தொடர்பில் ஆராயப்பட்டு வருகிறது. இதேவேளை வேட்புமனுவை தாக்கல் செய்யும் ஒருவரின் குடியுரிமை தொடர்பாக பரிசீலிக்காதது ஏன் என்பது தொடர்பாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதற்கு பதிலளிக்கும் வகையில் இரட்டை குடியுரிமை குறித்து விசாரணை நடத்தும் திறன் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் களம் நெருங்கி வரும் நிலையில் இலங்கை முழுவதிலும் பாரிய போராட்டத்திற்கு ஜேவிபி தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அதன் உண்மைத்தன்மை எவ்வாறு இருப்பினும் மின்சார திருத்த சட்ட மூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த தினங்களில் புதியதொரு போராட்டத்தை ஜேவிபி தீர்மானித்திருந்தது. அதன்படி கடந்த வியாழக்கிழமை இது தொடர்பாக ஊடக சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றது. இதில் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹெந்தனத்தி தலைமையில் ஜேவிபியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்கள் மின்சார திருத்த சட்ட மூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. மின்சார சபையானது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுடன் இணைந்து செயல்படுகின்றது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின் கட்டண திருத்தம் தொடர்பாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து கட்டணத்தை அதிகரிப்பதால் ஏற்படும் சாதக பாதங்களை மேற்கொண்டு வருகின்றது. எனினும் திடீரென்று புதிதான ஒரு சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் தொழிற்சங்கங்கள் மின்சார மொத்த விற்பனை நிலையத்தை கோரி எந்த ஒரு இடத்திலும் போராட்டங்களை நடத்தவில்லை என்று தெரிவித்தார். சுனில் ஹெந்தனத்தையின் இந்த கருத்து ஜேவிபியின் அரசியல் கூட்டணி எனப்படும் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி எதிர்காலத்தில் நடத்தப்படும் மின்சார தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கான எச்சரிக்கையாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழர் தாயகத்தில் தமது உறவுகளை நினைவேந்த மக்களிடையே உரிமைகள் அடக்குமுறை சட்டங்களை ஏவி மறுப்பது நாட்டில் அமைதி சமாதானத்திற்கான வாய்ப்பை அடியோடு குலைத்துவிடும் என பிளாட் அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார். மேலும் மக்கள் தமது உறவுகளை நினைவேந்தும் போது நிதானத்தோடும் தார்மீகத்தோடும் அணுகும்படி போலீசாருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கட்டளையிட வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஜனாதிபதி இந்த செயற்பாட்டில் இருந்து தவறுவாரையானால் முன்னர் தமிழர்களிடம் அரசியல் பாடம் படித்த கசப்பான அனுபவம் போன்ற ஒரு பட்டறிவை திரும்பவும் அவர் பெற வேண்டிய துர்ப்பாக்கியம் ஏற்பட்டு விடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான உதவி செயலாளர் டொனால்ட் லூவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். இதில் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை, சர்வதேச நாணய நிதியத்தின் தலையீடு, சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துதல் மற்றும் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக இருதரப்பும் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் தேசிய செயற்குழு உறுப்பினர்களான நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத், வசந்த சமரசிங்க மற்றும் கலாநிதி நலிந்த ஜெயதிச ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இனஅழிப்பு செய்யப்பட்ட தமிழ் மக்களை நினைவேந்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் குருதிக்கொடி வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் கட்டட தொகுதியில் இந்த நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அதேவேளை பல்கலைக்கழக மாணவர்கள், ஊழியர்கள், விரிவுரையாளர்கள் என்று பலரும் குருதிக்கொடி வழங்கி வரும் நிலையில் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் இதில் பங்கேற்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தவிர்ந்த ஏனைய பல்கலைக்கழக மாணவர்களும் குருதி கொடையில் பங்கேற்றிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. அம்பாறை பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்பட்டவர்களை தடுப்பதற்கு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றதோடு இந்த சம்பவத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சி மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன் மற்றும் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்து குறித்த நிகழ்வு தடுத்து நிறுத்தப்பட்டது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கல்முனை பாண்டிருப்பு அரசடியம்மன் ஆலயம் ஒன்றில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கம் பொதுமக்களோடு இணைந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வை முன்னெடுத்திருந்தது. எனினும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, போலீஸ் பரிசோதகர் தலைமையிலான போலீசார் கல்முனை நீதவான் நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன் என்பவருக்கு தடை உத்தரவு உள்ளதாகவும், எனவே முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவுகூரும் முகமாக ஏற்பாடு செய்துள்ள குறித்த நிகழ்வை நிறுத்துமாறும் கூறி தடை உத்தரவை வழங்கினர். அத்துடன் ஏனைய அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோருக்கும் போலீசாரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அந்த இடத்திலிருந்து செல்லுமாறு எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை தயாரித்து வழங்கிய பெண்களுக்கு எதிராக இலங்கை போலீசார் செயற்பட்ட விதம் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என இலங்கை இளம் பத்திரிகையாளர் சங்கத்தின் தரிந்து ஜெயவர்தன வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தரிந்து ஜெயவர்தன இந்த வேண்டுகோளை விடுத்தார். சம்பூர் விவகாரம் தொடர்பாக இலங்கை போலீசாரின் நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். இலங்கை அரசியலமைப்பின் பல பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றோம் என்றும் தரிந்து ஜெயவர்தன வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை அரசியலமைப்பினால் உறுதிப்படுத்தப்பட்ட அடிப்படை உரிமைகளை மீறும் விதத்தில் இலங்கை போலீசார் நடந்து கொண்டனர் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்ப்பளிக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். போலீஸ் மா அதிபரும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவும் மனித உரிமைகள் மீறிய அதற்கு உதவிய போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக ஒழுக்காற்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரை செய்ய வேண்டும் எனவும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பெண்களை ஈவிரக்கமற்ற விதத்தில், மனிதாபிமானமற்ற விதத்தில், இழிவான விதத்திலும் நடத்திய போலீசாருக்கு எதிராக சித்திரவதை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீஸ் மாதிபருக்கும் சட்டமாதிபருக்கும் மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் தரிந்து ஜெயவர்தன வேண்டுகோள் விடுத்துள்ளார். யுத்தம் இடம்பெற்ற போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ச பசியில் வாடி கஞ்சிக்காக வரிசை நின்ற குழந்தைகள் மீது குண்டு வீசுமாறு கட்டளை பிறப்பித்தார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இவ்வாறு 14,000க்கும் மேற்பட்ட மக்கள் அளிக்கப்பட காரணமாக இருந்த ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒருபோதும் நிம்மதியோடு இருக்கப் போவதும் இல்லை. இறந்து போன முள்ளிவாய்க்கால் ஆத்மாக்கள் இவர்களை ஒருபோதும் நிம்மதியாக இருக்க விடவும் போவதில்லை என்றார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் 69 லட்சம் சிங்கள வாக்குகளால் தான் ஆட்சிப்பிடம் வந்தவன், தனக்கு தமிழ் மக்களின் வாக்குகள் தேவையில்லை என்று மாத்தட்டி வந்த கோட்டாபய ராஜபக்சவை அதே சிங்கள மக்கள் அறகலிய போராட்டத்தின் மூலம் ஓடகோட விரட்டியடித்தார்கள். அதன்போது தர்மம் வென்றது, கர்மம் அவரை நாட்டிலிருந்து அகற்றியது. இருக்க இடமில்லாமல் தெருவாக திரிந்தார். இறந்து போன முள்ளிவாய்க்கால் ஆத்மாக்கள் இன்றும் கோட்டாபய ராஜபக்சவை நிம்மதியாக உறங்க விடவில்லை. முக்கியமாக யுத்தம் நடைபெற்ற பொழுது கௌரவ தவிசாளர் அவர்களே, கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அப்பொழுது பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்தார். அவர் சொன்னார், யுத்தம் நடக்கிற பிரதேசங்களிலே 75,000 மக்கள் இருக்கிறார்கள் என்று. ஆனால் யுத்தம் முடிந்த பிறகு 4,10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வவுனியா இடைத்தங்கள் முகாம்களுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். 75,000 மக்களுக்கு உணவனுப்பி 4 லட்சம் மக்களை பட்டினியிலே போட்டு பட்டினியால் இந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள். 4 லட்சம் மக்களில் எத்தனை பேர் பட்டினியால் கொல்லப்பட்டார்கள்? 4,10,000 வரையான மக்கள் தான் இங்கே வந்தார்கள் என்றால் எத்தனை ஆயிரம் மக்கள் அங்கே கொன்றொழிக்கப்பட்டார்கள். வரிசையிலே கஞ்சிக்காக நின்ற குழந்தைகள் மீது பராஜ் குண்டுகளை வீசி அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இவ்வளவும் இந்த மண்ணிலே நடைபெற்றது. இது செய்தவர் கோட்டாபய ராஜபக்ச. 69 லட்சம் சிங்கள வாக்குகளால் நான் வந்தவன், எனக்கு தமிழ் வாக்குகள் தேவையில்லை என மார்தட்டி வந்த கோட்டாபய ராஜபக்ச அவர்களை அதே சிங்கள மக்கள், அதே சிங்கள இளைஞர்கள் அறகலைய போராட்டத்தின் மூலம் ஓட ஓட கலைத்தார்கள். தர்மம் வென்றது. கர்மம்
அவரை நாட்டிலே இருந்து அகற்றியது. இருக்க இடமில்லாமல் தெரு தெருவாக திரிந்தார். அந்த இறந்து போன முள்ளிவாய்க்கால் ஆத்மாக்கள் இன்றும் அவரை நிம்மதியாக உறங்க வைக்கவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இந்த கொலையிலே ஈடுபட்டவர்கள், இந்த 1,46,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறப்பதற்கும் கொல்லப்படுவதற்கும் காரணமாக இருந்த இந்த குடும்பத்தை, ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த காலத்திலும் அவர்கள் நிம்மதியோடு இருக்கப் போவதில்லை என்பதைத்தான் கர்ம வினை என்பதும் அவருடைய வரலாறு என்பதும் அவர்களுக்கு படிப்பிக்கும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் மிக தெளிவாக வலியுறுத்துகிறேன். அது மட்டுமின்றி அங்குள்ள ஐநா அமைப்புகள், செஞ்சிலுவை சங்கம் போன்றவற்றின் முன்னால் மக்கள் நின்று எங்களை விட்டு போகாதீர்கள் என்று கேட்டபோது இந்த அமைப்புகள் வன்னியிலிருந்து வெளியேறியிருந்தன. ஆதரவு குரல் கூறி எழுப்பி கதறிய அந்த மக்களை தெருவிலேயே விட்டு இந்த அமைப்புகள் தப்பி ஓடியது. இவர்களை கைவிட்டு ஓடியதாலேயே அத்தனை ஆயிரம் மக்கள் அந்த மண்ணில் கொன்றளிக்கப்பட்டார்கள். இதற்கு ஐநா மற்றும் சர்வதேச அமைப்புகள் பொறுப்பு கூற வேண்டும். அதேவேளை வெள்ளை கொடியுடன் சென்றவர்கள் கொல்லப்பட்டதற்கும் நோர்வே சமாதான தூதுவர் எரிக் சோல்கேமும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.